கேரட் வயல்ல புதையல். மரத்துக்கு கீழே மகிக்கழகு, துணிக்குருவி, சோட்டுக்கிளி உட்காந்துக்கிட்டு இருந்தாங்க. அப்பதான் அந்த பக்கமா சிச்சு காக்கா ஸ்டைலா நடந்துகிட்டு வந்துச்சு. என்ன சிச்சு, காலையில எங்க போய்கிட்டு இருக்க? பெரிய மகாராணி மாதிரி வேலை வெட்டி எதுவும் இல்லையா உனக்கு? எனக்கு என்ன வேலை இருக்கு போது சோட்டும்? நான் என்ன உங்களை மாதிரி வேலைக்கு போறவளா? என் வீட்டுக்காரர் துபாயில இருக்காரு, மாசம் மாசம் பணம் அனுப்ப போறாரு. அந்த பணத்துல நான் சந்தோஷமா வீட்டுல உக்காந்துக்கிட்டு இருக்கேன். அப்புறம் என்ன? ஏன் சிச்சு சும்மா இருக்கணும்? உனக்கு தான் ஊர் எல்லையில 1 ஏக்கர் பூமி இருக்குல்ல, அந்த பூமியில ஏதாவது விளைச்சல் விளைய வைக்கலாம்ல. அந்த பூமி பாவம் சும்மா தானே இருக்கு. என்னது, நான் விவசாயம் செய்யணுமா? ஐயோ, அதெல்லாம் என்னால முடியாது. இந்த வெயில்ல மண்ணுல இறங்கி வேலை செஞ்சா என் ஸ்கின் டோன் என்ன ஆகுறது? இங்க பாரு சிச்சு, விளையிற பூமிய வீணாக்குறது ரொம்ப பெரிய பாவம். உன்னோட பூமிய அப்படியே விட்டு விட்டு அது இப்ப பாழடைஞ்ச ஒரு இடம் மாதிரி ஆயிருக்கு. ஆனா நீ அந்த பூமி தாயை நம்பி பாரு, உன்னை அவ கைவிட மாட்டா. ஆமா சிச்சு, ஊர்ல எல்லாரும் உன்னை பத்தி என்ன சொல்றாங்க தெரியுமா? சிச்சு ஒரு சோம்பேறி, அவ எப்பவுமே தின்னுடு தூங்குறதுக்கு மட்டும்தான் லாயக்கு, வேற எதுக்குமே லாயக்கே இல்ல அப்படின்னு கிண்டல் பண்றாங்க. சிச்சு காக்கா கோவமா, என்னது, என்ன பார்த்து சோம்பேறின்னு சொல்றாங்களா? யார் சொன்னாங்க சோட்டோ? அப்பதான் பன்னு அங்க வேகமா ஓடி வந்தான். எல்லாரும் தான் சொல்றாங்க ஆண்டி, அந்த மளிகை கடை கொக்கு அங்கிள் இருக்காருல்ல, அவரே சிச்சுவுக்கு நல்லா சாப்பிட மட்டும்தான் தெரியும், வேற எதுவுமே தெரியாது அப்படின்னு உங்களை பத்தி கமெண்ட் பண்ணாரு. சிச்சு காக்கா ஆவேசமா, அந்த கொக்குக்கு எவ்வளவு கொழுப்பு இருந்தா என்னால எதுவும் செய்ய முடியாது, என்னை பார்த்து சோம்பேறின்னு சொல்லுவான். நாளைக்கே பாருங்க, என் வயல்ல இறங்கி நான் தக்காளி விதைய தூவ போறேன். தக்காளி நல்லா விளைய போகுது, அப்ப நான் யாருன்னு இந்த ஊருக்கு தெரிய போகுது. அப்போ சோட்டு உள்ளுக்குள்ள சிரிச்சுக்கிட்டு, ஓகே சிச்சு, சூப்பர், உன் டேலண்ட் என்னன்னு இந்த ஊர் பார்க்க போகுது. 2 மாசம் ஆச்சு. சிச்சு காக்கா அவளுடைய வயல்ல ராவும் பகலுமா கஷ்டப்பட்டா. தக்காளி நல்லபடியா விளைஞ்சு வந்துச்சு. அந்த தக்காளி எல்லாத்தையுமே சந்தையில வித்ததுல அவளுக்கு 50,000 ரூபாய் லாபம் கிடைச்சது. அந்த 50,000 பார்த்துக்கிட்டு அவ ரொம்பவும் சந்தோஷப்பட்டான். 50,000, ஒரேடியா 50,000 ரூபாய் லாபம் கிடைச்சிருக்கு. ஆஹாஹா, கொஞ்ச நாள் கஷ்டப்பட்டதுக்கு என்ன லாபம்? இப்ப இந்த பணத்துல நான் பட்டுப்புடவை வாங்கிக்கலாம், தேவையான நகை வாங்கிக்கலாம். சரியா அப்பதான் யாரோ கதவு தட்டுற சத்தம் கேட்டுச்சு. அட, யாரது? கதவு திறந்திருக்கு, உள்ள வாங்க. அப்போ சோட்டுக்கிளி உள்ள வந்தா. சிச்சு, சூப்பர் சிச்சு, தக்காளியை வித்து லட்சாதிபதி ஆயிட்டியாமே, ஊர்ல எல்லாரும் பேசிக்கிறாங்க. சிச்சு காக்கா பெருமையா, லட்சாதிபதி எல்லாம் ஆகல, ஆனா காசு எனக்கு நிறையதான் வந்திருக்கு, அந்த பூமி தாயே நம்பினதுக்கு. அப்போ சோட்டு ரொம்பவும் கவலையா, ஆமா சிச்சு, அந்த அம்மனோட கருணை உண்மையில இருக்கு, ஆனா எங்க மேலதான் இல்ல. நாளைக்கு பனுவுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், நாளைக்கு தான் லாஸ்ட் டேட், கட்டல அப்படின்னா உனக்கு ஹால் டிக்கெட் கொடுக்க மாட்டாங்களாம். ஐயோ, இப்ப என்ன பண்ண போற? அதான் உன்கிட்ட வந்தேன். உனக்கு இப்ப விளைச்சல் வித்து லாபம் வந்திருக்கு இல்லையா, அதுல ஒரு 10,000 ரூபாய் கடனா கொடுத்தனா அடுத்த மாசம் உனக்கு நான் திரும்ப கொடுத்துருவேன். ப்ளீஸ் சிச்சு. சிச்சு காக்கா தடுமாறி, என்னது, 10,000 ரூபாவா? நான் புடவை வாங்கலான்னு நினைச்சேன். உன் புடவையை விட என் புள்ளியோட படிப்பு முக்கியம் இல்லையா? நான் கண்டிப்பா கொடுத்துடுறேன். ப்ளீஸ் சிச்சு, கொடு சிச்சு. சரி சரி, நான் கொடுக்குறேன், 10,000 தானே வாங்கிக்கோ, ஆனா கண்டிப்பா கொடுத்துடணும் அப்படின்னு 10,000 ரூபாவை கொடுத்தா. சோட்டு போய் 1/2 மணி நேரத்துல துணி அங்க வந்தா. சிச்சு, உன் சக்சஸ பார்த்தா உண்மையிலேயே ரொம்ப பெருமையா இருக்கு. நீ நல்ல உழைப்பாளின்னு காட்டிட்ட. சிச்சு, என் வீட்டுல மளிகை சாமா கூட இல்ல, சாப்பிட கூட வழி இல்ல, ஒரு 5,000 ரூபாய் கடன் தரியா? என்னது, உனக்கும் கடன் வேணுமா? இப்பதான் சோட்டுவும் கடன் வாங்கிட்டு போனா. அவளும் வேற, நானும் வேற. ப்ளீஸ், இந்த ஊர்ல இப்ப நீ தான் பெரிய ஆளு, உன் ஃப்ரெண்ட்ஸ் கஷ்டத்துல இருந்தா பார்க்க முடியுமா? வேற வழி இல்லாம சிச்சு துணிக்கு 5,000 ரூபாய் கொடுத்து அனுப்புனா. அடுத்தது சிச்சு அவனுடைய வயல்ல கேரட் விளைய வச்சா. சில மாசங்கள்ல கேரட் நல்லாவே விளைஞ்சது. ஒரு நாள் சாயந்தர நேரம் சிச்சு காக்கா வயலுக்கு வந்து ஒரு கேரட்டை வெளியில எடுத்து பார்க்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது, அட, இந்த கேரட் நல்லா பெருசா மண்ணுல நல்லா புதைஞ்சிருக்கு போல அப்படின்னு சொல்லி அந்த கேரட்டை இழுக்கும்போது அந்த கேரட் பெருசா இருந்ததுனால ரொம்ப கஷ்டப்பட்டு இழுத்தா. அப்போ திடீர்னு அந்த கேரட் கைவலிக்கு அந்த பள்ளத்திலே விழுந்தப்போ தங்கனி ஏதோ சத்தம் கேட்டுச்சு. அட, என்ன இது? இதுக்குள்ள என்ன இருக்கு? சிச்சு காக்கா மண்வெட்டி எடுத்துட்டு வந்து உள்ள என்ன இருக்குன்னு கொத்தி பார்த்தா. அப்ப உள்ள இருந்து ஒரு பித்தளை பாத்திரம் வெளியில வந்துச்சு. அத திறந்து பார்த்தா அதுல இருந்தது எல்லாமே தங்க காசுகள் தான். அட, என்ன இது? என் கண்ணு ஏதாவது கெட்டு போச்சா? இல்ல இல்ல, என் கண்ணு கெட்டு போகல, இது உண்மையிலேயே தங்க காசு. அட கடவுளே, புதையலா? இந்த பூமி தாய் எனக்கு பெரிய உதவி பண்ணிருக்கா. சிச்சு காக்கா அந்த தங்க காசை எடுத்து பார்த்தா. ஒவ்வொன்னும் 100 கிராம் இருக்கும் போல தெரியுது. அந்த புதையல பார்த்த உடனே சிச்சுவுக்கு டான்ஸ் ஆடணும் போல இருந்துச்சு. ஆனா அவ அவளை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டா. சிச்சு காக்கா மனசுக்குள்ள, அடியே சிச்சு, டான்ஸ் ஆடி எல்லாருக்கும் தெரியப்படுத்திடாத.
தக்காளி வித்த பணத்தையே எனக்கு கஷ்டம் அதுக்கு கஷ்டம்னு வந்து வாங்கிட்டு போனவங்க இப்ப புதையல் கிடைச்சதுன்னு தெரிஞ்சா எங்க அப்பாவுக்கு ஆபரேஷனு எங்க ஆயாவுக்கு ஆபரேஷன் வந்து எல்லா தங்கத்தையும் வாங்கிடுவாங்க. அதனால யாருக்கும் தெரியாம இந்த புதையல் கிடைச்சத நீ ரகசியமா வச்சுக்கிட்டா நல்லது. சிச்சு காக்கா எல்லா இடத்துலயும் பார்த்தா யாரும் இல்லன்னு முடிவு பண்ணிக்கிட்டான். அந்த புதையலை யாருக்கு தெரியாம ரகசியமா அவளுடைய முந்தானையில மறைச்சு வீட்டுக்கு கொண்டு வந்தான். வீட்டுக்குள்ள வந்த உடனே வீட்டோட கதவு ஜன்னல் எல்லாத்தையுமே இறுக்கமா சாத்திட்டான். சிச்சு அவ மனசுக்குள்ள, ஆஹாஹா, இப்ப நான் கோடீஸ்வரி ஆயிட்டேன். எனக்கு இந்த கிராமம் வேணாம். நான் பேசாம துபாய்க்கு போய் செட்டில் ஆயிடுறேன். ஆனா இந்த தங்கத்தை காசா மாத்த சில நாட்கள் தேவைப்படும். அந்த நாட்கள் வரைக்கும் நான் வெளியில போக கூடாது. யாராவது என்ன பார்த்தாங்கன்னா என்ன சிச்சோ எப்படி இருக்குன்னு கேட்டு என் வீட்டுக்குள்ள வந்துருவாங்க. அதனால கொஞ்ச நாளைக்கு யார் பார்வையிலும் நான் படவே கூடாது. அன்னையில இருந்து சிச்சு காக்கா வீட்டை விட்டு வெளியில வரவே இல்லை. எல்லாருக்குமே அதுலதான் அவன் மேல நாள் போக போக சந்தேகமும் வந்துச்சு. என்னட்டு நீ சிச்சுவை பார்த்து 10 நாள் ஆச்சு, உடம்பு சரியில்லைன்னு போர்டு போட்டிருக்க. ஆனா வீட்டுக்குள்ள இருந்து டிவி சத்தம் ரேடியோ சத்தம் எல்லாமே கேக்குதே. எனக்கும் சந்தேகமா தான் இருக்கு சோட்டோ. அவளுக்கு என்ன கஷ்டமோ என்னமோ, ஒரு தடவை போய் விசாரிச்சுட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி சோட்டு டோனி 2 பேருமே சிச்சு காக்காவோட வீட்டுக்கிட்ட வந்தாங்க. சிச்சு, அடியே சிச்சு, கதவு தர, 10 நாள் வெளியில வரவே இல்ல, உசுரோட தான் இருக்கியா இல்லையா? அந்த குரலை கேட்டதும் சிச்சு காக்கா பதட்டமாகி அந்த தங்கத்தை கொண்டு போய் கட்டலுக்கு கீழே ஒளிச்சு வச்சுட்டு அதுக்கப்புறமா மெதுவா வாசக்கதவை திறந்தா. என்ன சோட்டோ, எதுக்கு கத்துற? எனக்கு ரொம்ப ஜுரம், வெளியில வர முடியாது, நீங்க போங்க. அப்போ சோட்டு டோனி 2 பேருமே உள்ள வந்து, நடிக்காத சிச்சு, உன்னை பார்த்து ஜுரம் அடிச்சு இருக்கிற மாதிரி இல்ல, பியூட்டி பார்லர் இருந்து வந்த மாதிரி முகம் க்ளோவா இருக்கு. என்ன விஷயம்? என்னத்த மறைச்சு வைக்கிற? என்ன மறைச்சு வைக்கிற? அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே. 2 பேரும் தயவு செஞ்சு இங்கிருந்து போங்க. அப்போ சோட்டு கிளி வந்து உக்காந்துக்கிட்டு, ஒன்னேல சிச்சு, பண்டிகை வருதுல்ல, பசங்களுக்கு புது துணி எடுக்கணும், என்கிட்ட காசு இல்ல, அதான் உன்கிட்ட கேட்டு ஒரு 10 தங்க காசு கடனா கிடைக்குமா அப்படின்னு கேட்கலான்னு வந்தேன். சோட்டு அப்படி சொன்னது கேட்ட உடனே சிச்சுவோட வாயில இருந்து வார்த்தை வரல. உடம்பு நடுங்குச்சு, வேர்த்து கொட்டுச்சு. அப்ப சிச்சு பதட்டமா, என்னது தங்க காசா? அதுலயும் 10? உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா சோட்டோ? என்கிட்ட எங்க இருக்கு தங்க காசு? 10 ரூபா கூட இல்லாம நானே ஏழையா இருக்கேன். அப்போ சோட்டு கிளி சிரிச்சுக்கிட்டே, ஆஹாஹா, உன்னோட ஆக்டிங்க்கு 2 ஆஸ்கர் அவார்டும் 3 நேஷனல் அவார்டும் கொடுக்கலாம். இன்னும் என்ன மறைச்சுக்கிட்டு இருக்க? உன்னோட கேரட் வயல்ல தான் உனக்கு ஒரு கொடை நிறைய தங்க காசு கிடைச்சதே, அது உன் முந்தானையில மறைச்சுக்கிட்டு நீ தான் வீட்டுக்கு கொண்டு வந்தியே. அதை கேட்டு சிச்சு காக்கா ஷாக் ஆயிடுச்சு. ஐயோ, உனக்கு எப்படி தெரிஞ்சது சோட்டோ? யாரும் அப்ப பாக்கலையே, நான் யாருக்கிட்டயும் சொல்லவும் இல்லையே. நீயும் யாருக்கிட்டயும் சொல்லல, யாரும் பார்க்கவும் இல்ல அப்படின்னு நீ நினைச்சுக்கிட்ட. ஆனா உன்னோட வயல்ல இருந்து நீ அந்த தங்க புதையல வெளியில எடுக்கும் போது அங்க வயல்ல இருந்த மரத்துக்கு மேல உட்காந்து ஒரு கழுகு எல்லாத்தையுமே பாத்துருச்சு. அதுதான் ஊருக்குள்ள வந்து சிச்சு காக்காவோட வயல்ல சிச்சுவுக்கு புதையல் கிடைச்சிருக்கடோய் அப்படின்னு ஊர் முழுக்க எல்லாருக்குமே தெரியப்படுத்திட்டு போயிடுச்சு. அதை கேட்டது சிச்சு காக்கா ஷாக் ஆயிடுச்சு. ஐயோ, இந்த வீணா போன கழுகு எல்லாருக்கும் தெரியப்படுத்துருச்சா? ஆனா விஷயம் தெரிஞ்சு இத்தனை நாளா என்னை யாருமே ஏன் பார்க்க வரல? நாங்க தினமும் வந்தோம், ஆனா நீ தான் கதவை திறக்கவே இல்ல. சரி, தங்க காசு அவ்வளவு கிடைச்சதே என்றதுக்கு ஒரு வாரமாவது தேவைப்படும்னு அமைதியா போயிட்டோம், அவ்வளவுதான். சரி சொல்லு, இப்ப அந்த 10 தங்க காசை எப்ப தர போற? நான் ஏன் கொடுக்கணும்? அது என்னோட வயல்ல எனக்கு கிடைச்ச புதையல். போன தடவை தக்காளி வித்த காசை கடன் வாங்கிக்கிட்டு போனீங்களே, இது வரைக்கும் திரும்ப கொடுத்தீங்களா? இப்ப தங்க காசு கேக்குறீங்க, அதெல்லாம் கொடுக்க முடியாது. சரியா, அப்பதான் அந்த கதவை திறந்துகிட்டு பன்னு கிளி, மகிக்கழுகு, லூசிபுரா, அப்புறம் ஊர்ல இருக்கிற நிறைய பேர் சிச்சு வீட்டுக்கு வந்தாங்க. சிச்சு ஆண்டி, கங்க்ராச்சுலேஷன், உங்களுக்கு பெரிய புதையல் கிடைச்சதாமே. அதுல இருந்து எனக்கு ஒரு 5 தங்க காசை கொடுங்க. அந்த 5 தங்க காசை வச்சு ஒரு பெரிய ஐஸ்கிரீம் ஃபேக்டரி ஆரம்பிக்க போறேன். ஏண்டா பன்னு, 5 தங்க காசை வச்சு ஐஸ்கிரீம் ஃபேக்டரி ஆரம்பிக்க போறியா? டேய், உனக்கு என்ன மூளை கெட்டு போச்சாடா? அப்போ மகிக்கழுகு ரொம்ப கோவமா, சிச்சோ, நீ இந்த ஊர்ல எங்களுக்கு நடுவுல தான் வாழ்ந்துகிட்டு இருக்க, அதை மறக்காத. அப்புறம் உன்னோட வயலு நம்ம ஊர்ல தான் இருக்கு, அதுல என்ன கிடைச்சாலும் எல்லாருக்குமே தரணும். சுயநலமா எல்லாத்தையுமே நீ சொந்தமாக்கிக்கலான்னு ஆசைப்படாத. நான் எதுக்கு உங்களுக்கு தரணும்? நீங்க எனக்காக என்ன பண்ணிருக்கீங்க? சிச்சு, நாங்க கேட்ட மாதிரி நீ தங்க காசு எங்களுக்கு கடனா கொடுக்கல, நான் போலீஸ்க்கு இதை இன்ஃபார்ம் பண்ணிடுவேன். பூமிக்குள்ள கிடைச்ச எல்லா புதையலும் கவர்மெண்ட்டுக்கு தான் சொந்தம். அப்புறம் உன்னோட புதையலோட சேர்த்து உன்னையும் தூக்கிட்டு போய் அவங்க ஸ்டேஷன்ல அடைச்சி வச்சிடுவாங்க. போலீஸ் அப்படின்னு சொன்ன உடனே சிச்சு காக்கா ரொம்பவும் பயந்து போச்சு. பாவம் சிச்சு காக்கா பதட்டமா, ஐயோ போலீஸா? லூசி, வேணா போலீஸ் கிட்ட சொல்லாத, நீ பெஸ்ட் ஃப்ரெண்ட் இல்ல, ப்ளீஸ் லூசி. அப்படின்னா எல்லாருக்கும் தங்க காசா கடனா கொடு. நீ எல்லாருக்கும் தங்க காசா கடனா கொடுத்தா ஊர்ல பெரிய ஆளா இருக்கலாம்,
உனக்கு நல்ல பேரும் கிடைக்கும்ல. சிச்சு காக்கா மனசுக்குள்ள, நல்ல பேரை வச்சுக்கிட்டு என்ன பண்றது, என் தங்கம் எனக்கு கிடைச்சா போதும். ஆனா இந்த தங்கத்தை உங்களுக்கு கொடுக்கலனா போலீஸ் கிட்ட சொல்றேன்னு மிரட்டுறாங்க. எல்லாம் என் நேரம். சிச்சு காக்கா கவலையா நடந்து போய் கட்டலுக்கு கீழே ஒளிச்சு வச்சிருந்த அந்த புதையலை வெளியில கொண்டு வந்தா. எல்லாருக்கும் எவ்வளவு வேணும் அப்படின்னு சொல்லி எண்ணி எண்ணி அந்த தங்க காசை எல்லாருக்குமே கொடுக்க ஆரம்பிச்சா. எனக்கு ஒரு 10 கொடு சிச்சோ. எனக்கு 5 போதும், என் பொண்ணோட கல்யாணத்துக்காக எடுத்து வச்சுக்கிறேன். சிச்சோ எனக்கு 20 கொடு, பெரிய ஆசிரமத்தை கட்டணும். ஆண்டி எனக்கு 5 போதும், அதுல நான் ஐஸ்கிரீம் ஃபேக்டரிய ஓபன் பண்ணிடுவேன். எல்லாரும் தங்க காசை வாங்கிக்கிட்டு அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. பாவம் சிச்சு காக்கா மட்டும் எல்லாருக்கும் தங்க காசை கொடுத்துட்டு ரொம்பவும் சோகமா அதோட வீட்டுல அமைதியா உட்காந்துக்கிட்டு இருந்துச்சு. ஏன் பொழப்பு இதுதானா? வந்த புதையலி யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு சொல்லி வீட்டுக்குள்ளேயே உட்காந்துக்கிட்டு டிவி பார்த்துக்கிட்டு ஜாலியா இருந்தனே. ஆனா அந்த கழுகு பார்த்து ஊர்ல இருக்கிற எல்லாருக்கும் விஷயத்த சொல்லி மொத்த தங்க காசை எல்லாரும் வாங்கிட்டு போயிட்டாங்களே. தக்காளி வித்த காசையே இன்னும் கொடுக்கலையே. இப்ப இந்த தங்கத்தை இவங்க எல்லாரும் திரும்ப கொடுப்பாங்களோ மாட்டாங்களோ தெரியலையே. சிச்சு கண்ணு தொடச்சுக்கிட்டு மிச்சம் இருக்கிற தங்க காசுகளை எண்ணிக்கிட்டு இருந்தா. கஷ்டப்பட்டு என்னோட வயல்ல நான் கேரட்டை வெளியே வச்சா அந்த பூமி தாயி சந்தோஷப்பட்டு எனக்காக கொடுத்த புதையல் இது. இந்த புதையலை வச்சு என்னெல்லாம் கனவு கண்டேன். ஃப்ளைட் டிக்கெட் வாங்கணும், துபாயில போய் செட்டில் ஆகணும்னு. கடைசியில ட்ரெயின் டிக்கெட் கூட வாங்கி பக்கத்துல இருக்கிற ஊருக்கு கூட போக முடியாது போலியே. இப்படி பிளாக்மெயில் பண்ணி என் புதையல் எல்லாத்தையுமே கடனா வாங்கிட்டு போயிட்டாங்களே. கவலைப்படாதம்மா, கடனா தானமா கொடுத்துருக்க. கடனா? நீ வேறடா, இது வரைக்குமே தக்காளி வித்து நான் எல்லாருக்கும் கொடுத்த பணத்தையே யாரும் திரும்ப கொடுக்கல. இப்போ இது சும்மா வந்த காசாச்சே, இதை திரும்ப கொடுத்துருவாங்களா? இவங்கெல்லாம் கொடுக்குறேன்னு சொன்னா அதை நம்பிக்கிட்டு என்ன உட்கார சொல்றியா? பாவம் சிச்சு காக்கா அவளுக்கு கிடைச்ச புதையல ஊருக்காரங்க எல்லாருக்குமே கொடுத்துட்டு அதை நினைச்சு தேம்பி தேம்பி அழுதுகிட்டு இருந்தா. ஊரில் எல்லாரும் பெருந்தினிகள் தான். சுவர்ணபுரி அப்படிங்கிற பறவைங்களோட கிராமம் அது. பேருக்கு ஏத்தாப்புல அந்த ஊர்ல இருக்கிற எல்லா பறவைகளும் பெரிய பணக்கார பறவைகள் தான். அவங்களுக்கு பணத்துக்கு குறையே இல்ல. ஆனா எல்லார்கிட்டயும் ஒரே பிரச்சனை தான் இருக்கு. அவங்கள யாருக்குமே சமைக்க வராது. பான் வித் சில்வர் ஸ்பூன் பசங்க அப்படிங்கறதுனால ஒரு கரண்டி பிடிக்க கூட யாருக்கும் வராது. தின்ன மட்டும் நல்லாவே வரும். காலையில 10 மணி ஊருக்கு நடுவுல இருக்கிற கோல்டன் கிளப்புக்கு பறவைங்க எல்லாரும் வந்து சேர்ந்தாங்க. எல்லாரும் முகமும் பசியால வாடி போயிருந்துச்சு. பன்னு கிளி சோஃபால படுத்துக்கிட்டு கால் மேல கால் போட்டுக்கிட்டு, அம்மா என்கிட்ட ஐபோனும் இருக்கு, ஐபேடும் இருக்கு, ஆனா ஐஸ்கிரீம் மட்டும் இல்ல. நீ கொடுக்குற பழைய பருப்பு சோறு சாப்பிட்டு சாப்பிட்டு நாக்கெல்லாம் செத்து போச்சு. எனக்கு வெரைட்டியா ஏதாவது வேணுமா? எனக்கு இட்டாலியன் வேணும், சைனீஸ் வேணும், ஏதாவது செஞ்சு கொடுமா. டேய் சும்மாருடா, கத்தாத. என்னாலே பசி தாங்க முடியல. நம்ம ஊர்ல யாருக்கும் சமைக்கவும் வரல, சமைக்கிறதுக்கு வேலைக்காரங்களும் இல்ல. இப்படி இருக்கும்போது நான் மட்டும் உனக்கு என்னடா சமைச்சு கொடுக்க முடியும்? உண்மைதான் சோட்டு, நேத்து நான் யூடியூப்ல பார்த்தேன். ஏதோ பிட்சாவா, நூடுல்ஸா, பர்கரா, அவங்க எல்லாரும் சமைச்சு சூப்பரா சாப்பிடுறாங்க. அதை பார்த்தாலும் எனக்கு சமைக்க வரல. ஆனா அதெல்லாம் சாப்பிடணும் போல ஆசையா இருக்கு. மகிக்கழுகு அவளுடைய பிஏவான குஹுவை கூப்பிட்டு, குஹு, நீ நியூஸ் பேப்பர்ல ஒரு ஆட் கொடு. சமையல்காரங்க வேணும், மாசத்துக்கு 1 லட்சம் ரூபாய் சம்பளம், தங்குறதுக்கு வீடும் இருக்கு, அதே மாதிரி போனஸா தங்க காசும் தருவோன்னு போடு. யாராவது வராங்களான்னு பார்க்கலாம். என்னது, மாசம் 1 லட்சம் ரூபாவா? பரவாயில்ல, என் சொத்தை வித்தாவது அந்த பாஸ்தாவை சாப்பிடணும் போல இருக்கு. அடுத்த நாள் காலையில சிட்டில இருக்கிற சிச்சு காக்கா அவளுடைய சின்ன வீட்டுல உட்காந்துக்கிட்டு நியூஸ் பேப்பரை படிச்சுக்கிட்டு இருந்தா. பக்கத்திலேயே அவளுடைய புள்ளையான சின்ன காக்கா கிழிஞ்சு போன பனியனை போட்டுக்கிட்டு உட்காந்து படிச்சுக்கிட்டு இருந்தான். அப்போ சிச்சு காக்கா நியூஸ் பேப்பர்ல இருக்கிறத படிச்சு, டேய் பன்னு, இங்க பாத்தியாடா, பம்பர் ஆஃபர்டா, லாட்ரி அடிச்சிருக்கு. லாட்ரியா? என்னம்மா சொல்ற? லாட்ரி இல்லடா, சுவர்ணபுரி அப்படிங்கிற ஊர்ல சமையல்காரங்க வேணுமா, மாசம் 1 லட்சம் ரூபாய் சம்பளமா, தங்க வீடா, போனஸா, தங்க காசு தராங்களாம். நாம அங்க போயிடலாமா? அம்மா, உனக்கு சாதாரண சமையல சமைக்க வராது, சமையல்காரங்க வேலைக்கு போனா நிறைய வெரைட்டி கேட்பாங்களே, என்ன பண்ணுவ? டேய், அது கிராமம்டா. அந்த கிராமத்து பறவைங்களுக்கு பெருசா என்ன தெரிய போகுது? நாம என்ன வேணாலும் சமைச்சு கொடுக்கலாம். எப்படியும் என்கிட்ட ஸ்மார்ட் போன் இருக்கு. யூடியூப்ல எல்லா டிஷ்ஷஸும் வரும், ரெசிபியும் வரும். அதை சமைச்சு கொடுத்து நான் சமைச்சதுதான் பீட்சா, நான் சமைச்சதுதான் நூடுல்ஸ்னு சொன்னா சாப்பிட போறாங்க. சிச்சு காக்கா அவளுடைய பழைய பொருட்கள் எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு ஸ்டைலா தெரியறதுக்காக ஒரு பழைய கூலிங் கிளாஸ போட்டுக்கிட்டு சின்னவ கூட்டிக்கிட்டு ஸ்வர்ணபுரிக்கு கிளம்புனா. கொஞ்ச நேரத்துல அவங்க 2 பேரும் ஸ்வர்ணபுரிக்கு வந்து சேர்ந்தாங்க. அங்க இருக்கிற வீடுங்களை பார்த்து அவங்க 2 பேருமே ஆச்சரியப்பட்டாங்க. ஏன்னா அங்க இருக்கிறது எல்லாமே பெரிய பெரிய பங்களா வீடு. அந்த வீடுங்களை பார்த்து சிச்சு காக்கா ஆச்சரியமா,
சின்னோ, நம்ம சரியான இடத்துக்கு தான் வந்திருக்கோம். இங்கே 1 மாசம் வேலை பார்த்தா 1 லட்சம், 1 வருஷம் வேலை பார்த்தா 12 லட்சம் கிடைக்கும்டா. சிச்சு சின்னு 2 பேருமே மஹியோட பங்களாவுக்கு போனாங்க. அங்க எல்லாருமே இவங்களை இன்டர்வியூ எடுக்கிறதுக்காக வந்து நின்னுக்கிட்டு இருந்தாங்க. வாங்க வாங்க, யார் நீங்க? இன்டர்வியூக்கு வந்திருக்கீங்களா? சிச்சு காக்கா ஸ்டைலா இங்கிலீஷ்ல பேசிக்கிட்டு, ஹாய் எவ்ரிபடி, மை நேம் இஸ் சிச்சு. ஐ எம் ஃப்ரம் பாரிஸ், ஐ மீன் பாரடைஸ் சிட்டி. எனக்கு வேர்ல்ட் வைடு இருக்கிற எல்லா சமையலும் தெரியும். சைனீஸு, இட்டாலியனு, ஜாப்பனீஸு, நான் எல்லாமே சமைச்சு கொடுப்பேன். பன்னு அதை கேட்டு சந்தோஷமா, அப்படியா ஆண்டி, உங்களுக்கு பீட்சா பண்ண வருமா? அது டிவில காட்டியிருக்காங்க, ரவுண்டா கலர்ஃபுல்லா இருக்கும். பீட்சாவா? அது நான் என் லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணிடுவேன். எனக்கு பீட்சா, நூடுல்ஸ், பர்கரு, ஃப்ரெஞ்ச் ஃப்ரை இது எல்லாமே பண்ண வரும். வா, எங்களுக்கும் உங்களை மாதிரி ஆளுங்க தானே வேணும். சரி, உங்களுக்கு என்ன சம்பளம் வேணும்? எனக்கு பணம் முக்கியம் இல்ல, நீங்க திருப்தியா இருக்கிறது தான் முக்கியம். நியூஸ் பேப்பர்ல சொன்ன மாதிரி ₹1,00,000 தங்க காசு கொடுத்தா அதுவே போதும். இப்பவே கொடுக்கறோம். சோட்டும் சிச்சுவுக்கு தங்க காசு கொடுத்தான். பசிக்குது, சீக்கிரமா வேலையை ஆரம்பிங்க. கிச்சன் அந்த பக்கமா இருக்கு. உங்களுக்கு என்ன வேணும்னாலும் எங்ககிட்ட கேளுங்க. எனக்கு என்ன தேவை? மைதா மாவு, டொமேட்டோ சாஸ், தக்காளி, காய்கறி, அப்புறம் அது எல்லாத்தையும் விட முக்கியமா வைஃபை வேணும். என்னது? சமைக்கிறதுக்கு எதுக்கு வைஃபை? அது லேட்டஸ்ட் ரெசிபி எல்லாமே கிளவுட்ல இருக்கு. அதுல சீக்ரெட் ரெசிபி, அது எல்லாத்தையுமே நான் உடனே டவுன்லோட் பண்ணணும் இல்லையா? ஓ அப்படியா, சரி சரி. சிச்சு காக்கா சின்ன காக்கா 2 பேருமே கிச்சனுக்குள்ள போயிட்டாங்க. கதவை இழுத்து பூட்டிட்டாங்க. வெளியில அவங்க எல்லாருமே ஆர்வத்தோட காத்துக்கிட்டு இருந்தாங்க. மம்மி, இப்போ எப்படி பீட்சா பண்ணுவ? உனக்கு தான் வராதே. அட வரலனடா, யூடியூப்ல பீட்சா எப்படி பண்றதுன்னு வீடியோ இருக்கும், அதை போடு, அப்படியே செய்யலாம். சின்னு ஒரு போன் எடுத்து அதுல வீடியோவை ஆன் பண்ணா. முதல்ல மைதா மாவுல கொஞ்சம் ஈஸ்ட கலந்து வச்சுக்கோங்க. ஈஸ்டா? ஈஸ்டுக்கு எங்க போறது? மைதா மாவுல பேசாம இட்லி மாவு போட்டுடலாமா? அதுவும் புளிக்கும், இதுவும் புளிக்கும், ரெண்டும் சேர்த்தா சரியா போயிடும். சிச்சு காக்கா மைதா மாவுல கொஞ்சம் இட்லி மாவையும் கலந்து அத சப்பாத்தி மாதிரி திரட்டி எடுத்துச்சு. இப்ப இதுக்கு மேல பீட்சா சாஸ போடணும். பீட்சா சாஸா? அதுக்கு என்ன பண்றது? எப்படியும் இங்க ஊறுகாய் இருக்குல்ல, அதை தடவி விட்டுலாம், சரியா இருக்கும். அப்படி சப்பாத்தியில ஒரு ஊறுகாவை எடுத்து தடவனா. இப்ப இதுல சீஸ துருவி போடணும். சீஸா? சீஸ் எப்படி இருக்கும்? வெள்ளையா இருக்கும். அப்படின்னா இது மேல கொஞ்சம் தேங்காவை துருவி போட்டுடலாம், பார்க்க அப்படியே இருக்கும் இல்லையா? கடைசியில அது மேல கொஞ்சம் தக்காளி, கொஞ்சம் ஆலிவ், கொஞ்சம் கேப்சிகம் எல்லாத்தையுமே போட்டா. ரெடி ரெடி, ஸ்வர்ணபுரி ஸ்பெஷல் பீஸா ரெடி. சிச்சு காக்கா பிளேட் எடுத்துக்கிட்டு வெளியில வந்தா. அத பார்த்து பன்னு கிளி ஓடிக்கிட்டே வந்தான். வாவ், பீஸா பீஸா. என்ன ஆண்டி, டிவில பார்த்ததுக்கும் இதுக்கும் ஏதோ வித்தியாசம் இருக்கு. இது அதே பீட்சா தானா? இல்ல இல்ல, இது என்னோட ஸ்பெஷல் ரெசிபி. ரொம்ப நல்லா இருக்கும், வேணும்னா சாப்பிட்டு பாரு. பன்னு அந்த பீட்சாவை எடுத்து சாப்பிட்டு பார்த்தான். அதுல காரம், உப்பு, புளி, கொஞ்சம் இனிப்பு எல்லாமே சேர்ந்து இருந்துச்சு. ரொம்ப வித்தியாசமான ஒரு டேஸ்ட கொடுத்துச்சு. வித்தியாசமா தான் இருக்கு. ஒருவேளை பீட்சானா இப்படிதான் இருக்குமா? எங்களுக்கு தெரியாதே பன்னு, நீ தான் சொல்லணும். அப்போ பன்னு அதை சாப்பிட்டு பார்த்து நல்லா இருக்குன்ற மாதிரி, நல்லாதாமா இருக்கு. பீட்சா மாதிரியே ரவுண்டா தக்காளி, கொடமிளகா எல்லாம் போட்டிருக்கு. இதுதான் பீட்சா. ஆண்டி, எனக்கு இன்னொன்னு கொடுங்க. எல்லாரும் அந்த பீட்சாவை சாப்பிட்டாங்க. அந்த சுவை அவங்களுக்கு ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கிறதுனால ஆஹா ஓஹோ நல்லா இருக்கு நாங்க. அன்னைக்கு சாயந்தர நேரம் லூசி புறாவுக்கு திடீர்னு பர்கர் சாப்பிடணும் அப்படின்னு ஆசை வந்துச்சு. சிச்சு, எனக்கு பர்கர் வேணும், நடுவுல ஆலு டிக்கி இருக்கணும். அப்போ சிச்சு காக்கா கிச்சனுக்கு போய் மறுபடியும் ஒரு வீடியோவை ஆன் பண்ணுச்சு. டே சின்னு, பர்கர் பண்ணு இல்லையே, என்ன பண்றது? அம்மா, பேக்கரியில கிடைக்கிற ஸ்வீட் பண்ணு இருக்கும்ல, அது வச்சுக்கலாம். சரி, உள்ள ஆலு டிக்கிக்கு என்ன பண்றது? நேத்து நம்ம உருளைக்கிழங்கு போண்டா செஞ்சோம்ல, அது ஃப்ரிட்ஜ்ல இருக்கு, அதை எடு. சிச்சு காக்கா ஒரு ஸ்வீட் பண்ணை எடுத்து அதை கட் பண்ணி உள்ள ஒரு மசாலா மிக்ஸ வச்சு சாஸுக்கு பதிலா புளிய கரைச்சி ஊத்தி அதுக்கு மேல கொஞ்சம் மிச்சரையும் தூவி கொடுத்தா. இந்தாங்க, இது வடாபாவ் பர்கர். லூசி அத சாப்பிட்டு பார்த்து, வாவ், ரொம்ப சூப்பரா இருக்கு. இதான் பர்கரா? உள்ள மசாலா போண்டா இருக்கு. அது பாரிஸோட ஸ்பெஷல் ஐட்டம், இப்படிதான் இருக்கும். வாவ் சிச்சு, உன் சமையலுக்கு நோபல் பிரைஸ் தான் கொடுக்கணும். இப்படி ஒரு வாரம் போச்சு. சிச்சு காக்கா ஏதேதோ சமைச்சு கொடுத்துக்கிட்டு இருந்தா. அவ நூடுல்ஸ்னு சொல்லி சேமியால சோயா சாஸ ஊத்தி கொடுத்தா. பிரெஞ்சு ஃப்ரைன்னு சொல்லி அவ வாழைக்காய் பஜ்ஜிய கொடுத்துக்கிட்டு இருந்தா.
ஆனா எல்லாரும் சந்தோஷமா சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஒரு நாள் மகிக்கழுகு எல்லாருக்கும் பார்ட்டி கொடுக்கலான்னு முடிவு பண்ணி சிச்சு காக்கா கிட்ட சைனீஸ் ஃப்ரைட் ரைஸ பண்ண சொல்லுச்சு. சிச்சு, இன்னைக்கு ஒரு 50 பேருக்கு ஃப்ரைட் ரைஸ் பண்ண வேண்டி இருக்கும், அதை சீக்கிரமா செஞ்சுடு. சிச்சு காக்கா போன் எடுத்துக்கிட்டு கிச்சனுக்குள்ள போனா. டே சின்னோ, ஃப்ரைட் ரைஸ் வீடியோ போடு. சின்னு மொபைல் ஆன் பண்ணா. அம்மா சாரிம்மா, மொபைல்ல சார்ஜும் இல்ல, இப்ப என்ன பண்றது, வீடியோவை எப்படிமா பாக்குறது? என்னடா சொல்ற, காலையில எழுந்துச்சதோ சார்ஜ் போட்டு வைக்க மாட்டியா? இப்ப ஃப்ரைட் ரைஸ் எப்படிடா பண்றது? எனக்கு ஃப்ரைட் ரைஸ் எப்படி பண்றதுன்னு தெரியாதேடா. ஏதாவது ஒண்ணு பண்ணுமா, ரைஸ்னா சோறு தானே, சோறுல எல்லாத்தையும் தூக்கி போட்டு கலந்து கொடு. அது எப்படிடா? பண்ணி கொடுமா, சாப்பிடுவாங்க. சிச்சு காக்கா சாப்பாட்டுல கையில கிடைச்சது எல்லாத்தையுமே தூக்கி போட்டா. காய்கறி, வெங்காயம், பச்சை மிளகா எல்லாத்தையும் போட்டுட்டு சாம்பார் தூள், தனியா தூள், ஜாமு, சாஸ் எல்லாத்தையுமே தூக்கி போட்டா. ஆகமொத்த பார்க்க அது கலர்ஃபுல்லா இருந்துச்சு. அதை வெளியில கொண்டு வந்து வச்சா. மனம் ஏதோ ஒரு மாதிரியா தான் இருந்துச்சு. ஆனா பன்னு கிளி இதை எல்லாத்தையுமே ஜன்னல் வழியா பாத்துக்கிட்டு இருந்தான். அப்ப பன்னு சத்தமா, அம்மா எல்லாரும் இருங்க, அத சாப்பிடாதீங்க, அது ஃப்ரைட் ரைஸ் இல்ல, புளி சாதத்துல ஜாம் போட்டு குடுக்கறாங்க. என்ன பன்னு, என்ன சொல்லிக்கிட்டு இருக்க? பன்னு கிளி உடனே அங்க வந்து சிச்சுவோட போனை புடுங்கிக்கிட்டு, எல்லாரும் பாருங்க, சிச்சு ஆண்டி இத்தனை நாள் நம்மள ஏமாத்திக்கிட்டு இருந்திருக்காங்க. அவங்களுக்கு இந்த ஃப்ரைட் ரைஸ்லாம் செய்ய தெரியாது, யூடியூப்ல பார்த்துதான் செஞ்சிருக்காங்க. இன்னைக்கு யூடியூப் இல்லைங்கிறதுனால ஏதோ சாப்பாடு கலந்து கொண்டு வந்திருக்காங்க. என்ன சிச்சு, பன்னு சொல்றது எல்லாம் உண்மைதானா? உனக்கு உண்மையிலேயே சமைக்க வராதா? இத்தனை நாளா எங்களை எல்லாரும் ஏமாத்தினியா? சிச்சு காக்கா பயந்துகிட்டே, மன்னிச்சிடுங்க, எனக்கு பெருசா சிட்டி சமையல் எல்லாம் எதுவும் வராது, அதான் யூடியூப்ல பார்த்து கத்துக்கிட்டு செஞ்சு கொடுத்தேன். ಎಲ್ರೂ ಅದನ್ನ ಕೇಳಿ ಶಾಕ್ ಆದ್ರು. ಆ ಗ್ಯಾಪಲ್ಲಿ ಚೋಟಿ ಗಿಳಿ ಅವಳು ಮಾಡಿದ ಫ್ರೈಡ್ ರೈಸ್ನ ತಿನ್ನೋಡಿದ್ಲು. ಅದನ್ನ ತಿನ್ನೋಡ್ದಾಗ, ಅರೆ ಒಂದ್ ನಿಮಿಷ ಇರಿ, ಚಿಚ್ಚು ಮಾಡಿರೋ ಈ ಫ್ರೈಡ್ ರೈಸ್ ನಿಜವಾಗ್ಲೂ ತುಂಬಾನೇ ಚೆನ್ನಾಗಿದೆ, ಒಂದ್ಸಲ ತಿನ್ನೋಡಿ. ಹೌದಾ? லூசி அத சாப்பிட்டு பார்த்து, உண்மைதான், இது ஏதோ புது டேஸ்ட். சிச்சு, நீ யூடியூப் பார்த்து சமைச்சாலும் நீ சமைக்கிறது எல்லாமே நல்லா தான் இருக்கு. அது என்னமோ உண்மைதான், நமக்கு சமைக்க வராது, அவ யூடியூப் பார்த்தாவது முயற்சி பண்ணி நமக்காக செஞ்சு கொடுக்கறால, அவ செஞ்சு கொடுத்ததுனால நமக்கு எந்த பிரச்சனையும் வரலையே, நம்ம எல்லாரும் நல்லா தானே சாப்பிட்டோம். உங்க எல்லாருக்கும் ஓகேனா எனக்கும் ஓகே. ஆண்டி நாளைக்கு யூடியூப்ல கேக் எப்படி செய்யறதுன்னு பார்த்து எங்களுக்காக செஞ்சு கொடுங்க. சிச்சு ரொம்பவும் சந்தோஷமா, தேங்க்யூ, நீங்க எல்லாரும் கடவுளுக்கு சமம், நான் தப்பிச்சிட்டேன். சிச்சுவுக்கு சமைக்க தெரியலனாலும் அவ செஞ்சு கொடுத்தது அந்த ஊருக்காரங்களுக்கு பிடிச்சது. அத எல்லாருமே நல்லா விரும்பி சாப்பிட ஆரம்பிச்சாங்க. பன்னுவுக்கு தினம் ஒரு வெரைட்டியா சாப்பாடு கிடைச்சது. ஊர்ல இருக்கிற எல்லாருமே பிறந்தினீங்க அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு சாப்பாடு டேஸ்டா இருந்தா போதும், அது இப்படிதான் இருக்கணும் அப்படிதான் இருக்கணும்னு எந்த ரூல்ஸும் இல்ல. ஆக மொத்தம் சமைக்க தெரியாதவங்களும் கூட யூடியூப்ல ரெசிபியை பார்த்துட்டு ஏதோ ஒன்று சமைச்சு கொடுத்தா அதை சாப்பிட ஆள் இருக்கும் போது அந்த மாதிரி சமைக்கிறதுல என்ன தப்பு?